ராஜீவ் கொலையாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் ஆயுள் தண்டனையை குறைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்போம். ரமேஷ், உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது, இது பற்றிய தகவல்களை விரிவா சொல்லுங்க. ராஜீவ் காந்தி கொலை குற்றவாளிகளான பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 15 பேரை அவர்களுக்கான தண்டனை ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் விடுதலை செய்வதற்கு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தமிழக அரசும் முடிவெடுத்தது. ஆனால் அந்த முடிவுக்கு எதிராக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கு விசாரணை தான் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அது ஒரு அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது. அப்போது இந்த வழக்கு பொறுத்தளவு, இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பொறுத்தளவு இது சிபிஐ விசாரித்து வந்தது. எனவே மாநில போலீசார் விசாரிக்கவில்லை, சிபிஐ தான், அதாவது மத்திய போலீஸ் அமைப்பான சிபிஐ தான் விசாரித்தது. எனவே யார் இந்த விடுதலைக்கான அதிகாரம் யாருக்கு உண்டு என்பதுதான் அந்த வழக்கினுடைய சாராம்சமாக இருந்தது. ஏனென்றால் இந்த வழக்கினுடைய தன்மை என்பது இந்தியா முழுவதும் சம்பந்தப்பட்ட ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனாலே மத்திய சிபிஐ இந்த வழக்கை விசாரித்தது. அதனால மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு என்ற ரீதியில் அங்கு வாதிடப்பட்டது. ஆனால் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, தண்டனை குறைப்பற்று அவர்கள் விடுதலை செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் தமிழக அரசு வாதிட்டது. இந்த வழக்கில் தான் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் தான் மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு, அதாவது ஆயுள் தண்டனை குறைப்பதற்கு, ஆயுள் தண்டனை குறைத்து அவர் விடுதலை செய்வதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு என்ற வகையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. ராஜீவ் கொலையாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 15 பேரின் ஆயுள் தண்டனையை குறைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருப்பதாக செய்தியாளர் ரமேஷ்குமார் சொன்னார். தொடர்ந்து ரமேஷ்குமார், இது பற்றிய தகவல்களை விரிவா சொல்லுங்க. அதாவது இது ஒரு முக்கியமான வழக்கு என்று கூறலாம். இன்னும் தமிழகம் சார்ந்த வழக்கு. ஒரு அரசியல் தலைவர், அதாவது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு. எனவே தமிழகத்தில் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சட்டமன்ற விவாதம் நடைபெற்று தமிழக முதலமைச்சரும் தீர்மானம் நிறைவேற்றினார். இவர்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை குறித்து அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் உடனடியாக இங்கே தீர்மானம் நிறைவேற்ற உடனடியாகவே அதற்கு மத்திய அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகியது. தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை, ஏனென்றால் இது சிபிஐ வழக்கு. சிபிஐ என்பது மத்திய அரசினுடைய அமைப்பு, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு என்ற ரீதியில் அந்த வழக்கை தொடர்ந்தது. அதற்கான தடையும் பெற்றிருந்தது. முதலில் இடைக்கால தடை உத்தரவு பெற்றிருந்தது. பிறகு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அரசியல் சாசன அமர்வுக்கு, ஏனென்றால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் சாசனம், முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனாலே ஒரு ஆயுள் தண்டனை குறைத்து ஒரு மத்திய அமைப்பு ஆன சிபிஐ விசாரிக்கும் வழக்கில், அந்த வழக்கில் ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா, அவர்களை ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா என்பது குறித்தான விவாதம் தான் இதற்கான முக்கிய சாராம்சம். அதன் அடிப்படையில் தான் இந்த விவாதம் நடைபெற்றது. இந்த வழக்கை பொறுத்தளவு கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதில் தலைமை நீதிபதி எச்.எல். தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தான் அமைக்கப்பட்டது. தத்து ஓய்வு பெறுகிறார். இன்று ஓய்வு பெறுவதனாலே அவர் கடைசி தீர்ப்பு, அதாவது அவர் வழங்கக்கூடிய நீதிபதி தத்து வழங்கக்கூடிய கடைசி தீர்ப்பு, முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு இதுதான். எனவே அவர் அந்த ஓய்வு பெறும் நிலையில் இந்த தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த விசாரணை கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி 11 நாட்கள் நடைபெற்றது. இந்த வழக்கில் நடைபெற்றது. அதாவது இந்த விடுதலை குறித்து 14 ஆண்டுகளில் ஆயுள் தண்டனை கைதிகள் விடுவிக்கப்படுவது சரியா என்பது குறித்தும் அது தொடர்பான விவாதம் நடைபெற்றது. இதெல்லாம் இந்த தீர்ப்பில் விவாதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இன்று உச்சநீதிமன்றம் ஒரு விரிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக கருதப்படும். ஏனென்றால் இந்த ஒரு நீண்ட காலமாக ஒரு சர்ச்சையாக இருந்து வந்தது. ஒரு சிபிஐ, மத்திய அரசு அமைப்பான சிபிஐ அந்த வழக்கிலே மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா என்ற ரீதியில் தான் இது ஒரு சர்ச்சை இருந்து வந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே இது இங்கே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தளவு தமிழகத்தில் மிகப்பெரிய இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டம் செய்து வந்த பல அமைப்புகளுக்கு, மதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல அமைப்புகள் போராடிட்டு வந்தன. இவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான தீர்ப்பாகவே கருதப்படுகிறது.